லண்டனில் அனுமதியின்றி லாஃப்ட் கன்வர்ஷன் கட்டினால் என்ன ஆபத்து? வணக்கம் நண்பர்களே. லண்டனில் வீடு வைத்திருப்பவர்கள் இடவசதிக்காகச் செய்யும் முதல் விஷயம் லாஃப்ட் கன்வர்ஷன் அல்லது பேக் எக்ஸ்டென்ஷன். ஆனால் பில்டிங் அப்ரூவல் அல்லது பிளானிங் பெர்மிஷன் இல்லாமல் லாஃப்ட் கன்வர்ஷன் கட்டினால் என்ன நடக்கும்? அது எவ்வளவு ஆபத்தானது? இதைப் பற்றிதான் இன்று நாம் விரிவாக பார்க்கப் போறோம். 1. உயிருக்கே ஆபத்து. அனுமதியின்றி கட்டப்படும் பெரும்பாலான லாஃப்ட்களில் பாதுகாப்பு அம்சங்கள் பின்பற்றப்படுவதில்லை. தீ பாதுகாப்பு. தீ விபத்து ஏற்பட்டால் தப்பிக்க சரியான ஃபயர் எஸ்கேப் ரூட் இருக்காது. தரை உறுதித்தன்மை. சரியான கணக்கீடு இல்லாமல் தரை அமைக்கப்பட்டால் அது பாரம் தாங்காமல் இடிய வாய்ப்புள்ளது. வென்டிலேஷன் மற்றும் இன்சுலேஷன். முறையான காற்றோட்டம் மற்றும் வெப்பக் கட்டுப்பாடு இல்லை என்றால் அது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும். சுருக்கமாக சொன்னால் உங்கள் குடும்பத்தின் உயிருக்கே இது பெரும் ஆபத்தாக முடியும். 2. விருந்தினர்களுக்கும் ஆபத்து. உங்கள் வீட்டிற்கு வரும் நண்பர்கள், உறவினர்கள் அல்லது வேலைக்கு வரும் நபர்கள் அந்த அன்சேஃப் ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தும்போது விபத்து ஏற்பால் அதற்கு முழு பொறுப்பு வீட்டின் உரிமையாளராகிய நீங்களே. இது சட்டரீதியான பெரிய சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். 3. அண்டை வீட்டாருக்கு பாதிப்பு. லண்டனில் பெரும்பாலான வீடுகள் ஒன்றோடொன்று இணைந்தவை. அனுமதியின்றி கட்டும்போது அண்டை வீட்டு சுவர்கள் பலவீனமடையலாம். கட்டிட அமைப்பில் மாற்றம் ஏற்பட்டால் பக்கத்து வீட்டுக்கும் பாதிப்பு ஏற்படும். இதனால் உங்கள் அண்டை வீட்டாருடன் பெரிய சட்டப் போராட்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். 4. கவுன்சில் நடவடிக்கை. கவுன்சிலுக்கு தெரிய வந்தால் அவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். ஸ்டாப் நோட்டீஸ். வேலையை உடனடியாக நிறுத்தச் சொல்வார்கள். என்ஃபோர்ஸ்மெண்ட் நோட்டீஸ். கட்டியதை இடிக்க உத்தரவிடலாம். டெமலிஷன் ஆர்டர். கஷ்டப்பட்டு சம்பாதித்த உங்கள் பணம் மற்றும் உழைப்பு வீணாகிவிடும். 5. இன்சூரன்ஸ் மற்றும் மார்ஜேஜ் சிக்கல்கள். இன்சூரன்ஸ் கிளைம். ஒருவேளை விபத்தோ அல்லது தீ விபத்தோ நடந்தால் பில்டிங் ரெக்ஸ் அனுமதி இல்லை என்றால் காப்பீடு இன்சூரன்ஸ் பணம் ஒரு பைசா கூட கிடைக்காது. வீட்டை விற்க நினைக்கும் போதோ அல்லது ரீமார்க்கெட் செய்யும் போதோ சிக்கல் வரும். வீட்டின் மதிப்பு 30% முதல் 40% வரை குறைய வாய்ப்புள்ளது. 6. இது வெறும் சட்டம் மட்டுமல்ல, உங்கள் பாதுகாப்பு. பலர் நினைக்கிறார்கள், யார் வந்து பார்க்கப் போறாங்க, மாட்டிக்கொண்டால் அபராதம் கட்டிக்கொள்ளலாம் என்று. ஆனால் இது பணத்தை பற்றியது மட்டுமல்ல, மனித உயிர்களைப் பற்றியது. ஒரு தவறான பீம் அல்லது தவறான மின்சார இணைப்பு ஒரு மிகப்பெரிய விபத்திற்கு அஸ்திவாரமாகிவிடும். 7. என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஏற்கனவே அனுமதி இல்லாமல் கட்டியிருந்தால் அல்லது கட்டிக்கொண்டிருந்தால் உடனடியாக வேலையை நிறுத்துங்கள். ஒரு ஸ்ட்ரக்சரல் என்ஜினியர் அல்லது பிளானிங் கன்சல்டன்ட்டை அணுகுங்கள். ரெகுலரைசேஷன் சர்டிஃபிகேட் பெற முயற்சி செய்யுங்கள். பாதுகாப்பு முதலில், பிறகே அழகு மற்றும் வசதி. லண்டனில் எந்த ஒரு கட்டுமான பணியை தொடங்கும் முன்பும் முறையான அனுமதி பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இதுபோன்ற லண்டன் பிளானிங் மற்றும் சட்ட திட்டங்கள் பற்றி தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.